வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ் ஓடினார் ஓடினார், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார். ஓடிப்போய் என்ன பார்த்தார், எங்கு சேர்ந்தார்? அண்ணா அறிவாலயத்தில் சென்று சேர்ந்தார். திமுகவில் இணைந்தார். அவருக்கு வேற ஏதாவது வழி இருந்ததா? அவர் தன்னுடைய மதிப்பை தானே குறைத்து கொண்டவர் அல்லவா? 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுகவில் சேரலாமா அப்படி எல்லாம் கேட்கிறாங்க. ஏங்க சேரக்கூடாது? அரசியல்ல அங்கேதான் எதிர்காலம் இருக்கு அப்படின்னா ஏன் போய் சேரக்கூடாது? அந்த வகையில பார்க்கும்போது ஓபிஎஸ் முடிவு சரியான முடிவு தான். இதை என்ன மாதிரி ஸ்டாலின் வரவேற்றாரு பாத்தீங்களா? அப்படியே அவரை வரவேற்று பூங்குத்து எல்லாமே இருந்துச்சு. அவங்க வந்தாங்க அப்படின்னா இன்னும் திமுகவோட பலம் அதிகமாகும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. இந்த காங்கிரஸ் தொடர்ந்து ஏதாவது நிறைய சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு வேணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? வச்சது செக்குங்கிற மாதிரி வர்றதெல்லாம் லாபம் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஓபிஎஸ் அணிலிருந்து ஏற்கனவே ஒவ்வொருத்தரா போய் சேர்ந்தாங்க. மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தாரு, வைத்திலிங்கம் போய் சேர்ந்தாரு. அவர் தஞ்சாவூர்ல ரொம்ப ஒரு ஹெவி வெயிட் வைத்திலிங்கம். மனோஜ் பாண்டியன் அவர் தென் மாவட்டங்கள்ல மிக ஒரு வலிமையான ஒருத்தர். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கேட்கவே வேண்டாம், இந்த தேனி பகுதிகளில் ரொம்ப நல்ல ஒரு வலிமையான ஒரு சக்தி தான். அப்படியே ஒரு தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தியானா சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஒரு சக்தி, அவருக்கு ஒரு பின்புலம் இருக்கு. அவர் திமுக வந்து சேரார் அப்படின்னா திமுகவுக்கு ரொம்ப பெரிய லாபம் தான். சில வருஷங்கள் முன்னாரு என்ன ஆச்சு? நேராக தங்க தமிழ்ச்செல்வன் வந்தாரு. தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் ஓபிஎஸ்க்கும் எகென்ஸ்டா போட்டி நடந்தது. தங்க தமிழ்ச்செல்வன் திமுக சார்பிலையும் அவர் ஓபிஎஸ் அண்ணா திமுக சார்பிலையும் போட்டியிட்டாங்க. ஓபிஎஸ் ஜெயிச்சார். இப்ப 2 பேரும் ஒரே அணியில. தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணா திமுக இருந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமாக இருந்து அதற்கப்புறம் அமமுக போய் அந்த ரூட்ல திமுக வந்தாரு. ஓபிஎஸ் அப்படி இல்லை, அண்ணா திமுக இருந்தாரு, நேரா திமுகவுக்கு வந்துட்டாரு. அவருக்கு வேற வழி இருக்கலை. அவரு வழி இருக்கல. என்னங்க மடத்துக்கு போகணுமா அப்படின்னு அவரே உருகி கேட்டுட்டார்லவா? அண்ணா திமுக சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, தனி கட்சி ஆரம்பிக்க போறதுன்னு சொன்னார். அது ரொம்ப கஷ்டங்க, நிறைய கஷ்டப்படணும், செலவழிக்கணும், இதெல்லாம் முடியுமா? அதுதாங்க ஓபிஎஸ் பத்தி இருக்க புகார, பணத்தை வெளியிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்படி இருந்த இன்னும் பெரிய கூட்டம் இருந்திருக்கும். இல்லை, எல்லோரும் காலி பண்ணி விட்டு சென்றார்கள். அதன் வழியிலே அவரும் போய் சேர்ந்து விட்டார். அவருக்கு நிச்சயமாக ஒரு சீட்டு உண்டு, பெரிய குளமே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜெயித்தால், திமுக ஆட்சி அமைத்தால் அவர் மீண்டும் ஒரு அமைச்சர். இதெல்லாம் ஒரு பிரகாசமான ஒரு காலம் தானே. திமுக இன்னைக்கு கொஞ்சம் அஹெடா தான் இருக்கு. காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குங்கிறது தெரியல. காங்கிரஸ் என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும் அப்படின்னு திமுக வந்துருச்சு. அவங்க கேட்ட தொகுதிகள் அந்த எண்ணிக்கை அளவுக்கு கொடுக்க திமுக தயாராக இல்லை, ஸ்டாலின் தயாராக இல்லை. அவங்க ஆட்சியில பங்கு கேட்கறாங்க அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அப்புறம் ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்புறம் இந்த தொகுதிகளாவது 35, நோ 20 அதிகம், போன தடவை கொடுத்து 25 அப்படின்னு காங்கிரஸுக்கு ஸ்டாலின் சொல்றாரு. அதுவே போதும் அப்படின்னு சந்தோஷமா காங்கிரஸ்காரங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எகென்ஸ்டா போயிடும். இதுல நிறைய கட்சிகள் வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல திமுக ரொம்ப வலிமையான கட்சியா மாறிட்டு இருக்கு. கடந்த தேர்தல்கள்ல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக 2021 நிறைய தொகுதிகளை திமுக அந்த பகுதியில் ஜெயிச்சது, தென் மாவட்டங்கள்ல, டெல்டா பகுதிகள்ல. ஆனா அண்ணா திமுக அங்க பலவீனமானதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஓபிஎஸ்ஐ, டிடிவியை, சசிகலாவை எடப்பாடி விலக்கி வைத்தது. முக்குலத்த சமூகத்தினர் அண்ணா திமுக மீது இருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். ஒரு காலத்தில் அண்ணா திமுக தேவர் கட்சின்னு சொன்னாங்க. ஆனா எடப்பாடி வந்த பிறகு அதற்கு பாரபட்சம் காட்டுகிறார் அல்லது உதாசீனம் செய்கிறார் அப்படிங்கிற எண்ணத்துல தேவர் சமூகத்தினர், முக்குலத்த சமூகத்தினர் அண்ணா திமுகவை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. அவங்க திமுகவுக்கு போட்டாங்க, டிடிவிக்கு போட்டாங்க. டிடிவி இப்போ மறுபடியும் சென்று அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கும் சொன்னதன் மூலமாக அவரை நம்பியவர்கள் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வழி இருக்கு? அவங்க எந்த வகையில போவாங்க? சசிகலா வேற தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமா இருக்காங்க. கொடியை காமிச்சிட்டாங்க, கட்சியை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களும் எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓபிஎஸ் அதான் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்க எத்தனை பேர் பாருங்க. டிடிவி தினகரன் சும்மா வாயார அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமியை முதலமைச்சராகவும் சொன்னாலும் கூட உள்ளூர் அவர் அந்த மனசுல இல்லைங்க. எப்படியாவது அண்ணா திமுகவை கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்னு டிடிவி தினகரன் நினைக்கிறாரு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். எந்த டிஸ்டன்ஸ்ல டிடிவியை வச்சுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கால்குலேட்டிவா இருக்காரு. ஆகையால அந்த வகையில பார்க்கும்போது எப்படியும் டிடிவி தினகரனை எப்படியாவது குறைஞ்ச இடத்துல ஜெயிக்கிற மாதிரி பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனால் டிடிவி தினகரன் ஆட்சியில பங்கு வேணும்
அப்படிங்கிற எண்ணத்துல ரொம்ப உறுதியா இருக்கார். அது வெளியே தெளிவா சொல்லாட்டி கூட ஆசை இருக்குங்க, நாங்க நிர்பந்தம் செய்ய மாட்டோம், நாங்க வலியுறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆகல இப்போ ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்னு அதிமுக நினைக்குது. எடப்பாடி பழனிசாமி என்னதான் வெற்றி பெற்று அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கும் சொன்னாலும் கூட சிறந்த சக்திகள் எல்லாம் அவர் கைவிட்டு விட்டார் அப்படின்னு அவர் மேல பாஜகவுக்கு நல்ல பலமான அதிருப்தி இருக்குங்க. முக்கியமாக சசிகலாவை சேர்த்துக்கவே இல்லை, ஓபிஎஸ்ஐ துரத்தி துரத்தி கொண்டு போய் திமுகலே சேர்த்துட்டார். என்னங்க அந்த பகுதியில ஓபிஎஸ்க்குன்னு ஒரு கணிசமான ஓட்டு இருக்கும்ல. ராமநாதபுரத்துல கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பின்னால தள்ளினார்ல, ஒரு தேர்தல் தான் இருந்தாலும் அவர் பின்னாலும் சில லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அது திமுகவுக்கு லாபமாக இருக்கும். ஓபிஎஸ் ரொம்ப எதிர்பார்த்து தான் இருந்தாரு, எப்படியாவது தாவைக்கால கூட்டணி அமைக்க முடியுமா அப்படின்னு. விஜய் பதிலே சொல்லல. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஓபிஎஸ் மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. திமுக ஒருவேளை அதையெல்லாம் மறந்து சேர்த்து கொள்ளலாம், ஆனால் விஜய் அதற்கு தயாராக இருக்கவில்லை. அதனால கொஞ்சம் பேசாமே வச்சிருந்தாரு. வந்திருந்தா ஒரு சில சீட்டுகள் கொடுத்திருப்பாங்க, ஜெயிக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஓபிஎஸ் நினைச்சதற்கு சிறந்த இடம் திமுக தான். இது ஒரு முதலே போயிருக்கலாம். எத்தனை நாள் ஒற்றுமைக்கு பாடுபடுகிறேன், டெல்லிக்கு போகிறேன், அமித்ஷாவோடு பேசுகிறேன், இதெல்லாம் பேசி கடைசியில் இப்படி பண்ணிட்டார். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லுங்க அப்படிங்கிறார். அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அவங்களுக்கான ஒரு விருப்பங்கள் இருக்கு, அவங்களுக்கான ஒரு சுயநலம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்ன, ஓபிஎஸ்க்கு அவரு எம்எல்ஏ ஆகணும், அமைச்சராகணும், அவருடைய பையனுக்கு கூட சீட்டு கிடைக்கணும், அவரும் அமைச்சராகலாம், இல்ல அடுத்த தேர்தலில் ஒரு எம்பி கூட ஆகலாம். இதெல்லாம் இருக்குல்ல. அவருடைய இன்னொரு பையனும் இருக்காரு. இவங்க எல்லாத்தையும் முன்னேற்றி விட வேண்டும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்காருங்க ஓபிஎஸ். சரி வந்தாரு, அவருக்கு ஒரு இடம் கிடைக்கும், அவருக்கான மற்ற அவரை நாடி இருந்தவர்களுக்கெல்லாம் திமுக ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு பொறுப்பு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அவரு துரைமுருகன் மெதுவாக அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைந்து வருவதால் ஒருவேளை துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் இப்படி எல்லாம் ஓபிஎஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷம் வரைக்கும் திமுக திட்டிட்டு இருந்தவர் இப்போ 3 மாசம் முன்னால கூட திட்டிட்டு தான் இருந்தாரு. ஏதோ ஒரு 15 நாள் முன்னாலதான் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலே அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருவாங்களா சொல்ல முடியாது. அரசியல நீண்ட அனுபவம் கொடுத்தவர். அண்ணா தொடங்கிய தாய் கட்சிக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. அண்ணா தொடங்கிய தாய் கட்சி திமுக. ஆனா அண்ணா திமுகவை தொடங்கியவர் எம்ஜி ராமச்சந்திரன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்தாங்க. இவங்க எல்லாரும் திமுகவை கடுமையா விமர்சிச்சாங்க. அவங்களுடைய இருந்து 3 முறை முதலமைச்சரா இருந்து, 3 முறை சொல்றது கஷ்டங்க, அவர் 2 முறை இடைக்காலம் தான் இருந்தார். இடைக்காலம்னா கொஞ்ச காலத்திற்கு. செல்வி ஜெயலலிதா தகுதி இழப்பு செய்யப்பட்ட போது அப்போ ஒரு 8 மாசம் இருந்தார். அப்புறம் செல்வி ஜெயலலிதா ஒரு ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று பதவி இழந்த போது அப்போ சில மாதங்கள் இருந்தார். ஆனா அவரே நிரந்தரமா இருந்துருவாருங்கிறது இல்லை தானே, கவனிக்கணும். செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா சசிகலா அதுக்கு வேட்டு வச்சாங்க. இவர் போய் தர்ம யுத்தம் நடத்தினாரு. எல்லா தர்ம யுத்தங்களும் தோற்று போன பிறகு சிறந்த ஒரு தர்மமாக அவர் நினைத்தது திமுகவினுடைய வாசலை தான். அங்கு சென்று மிதித்து ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை பொருத்தி தனக்கு ஒரு பலமான எதிர்காலத்தை உருவாக்கி விட்டார். இந்த நிலையில பார்க்கும்போது திமுகவுக்கு இது ஒரு பெரிய பலம் தான். முக்கலுத்துற வாக்கு இன்னும் கூட பலப்படும். அப்புறம் காங்கிரஸுக்கு கரிசனமான செக்கு வைக்கலாம், யாராவது கூட போறதா போங்கன்னு கூட அனுப்பி வைக்கலாம். ஏன்னா திமுகவுக்கு ஒரு பலமான ஒரு அடித்தளம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஸ்டாலின் பிளஸ் பன்னீர் பெரிய கஷ்டம் தான். எடப்பாடிக்கே பெரிய கஷ்டம் தாங்க. அவர் கட்சியை காலி பண்ணிடுவாரோ அப்படிங்கிற நிறைய பேர் விமர்சனங்கள் உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா திமுக அதிமுக காரங்கள்லாம் சேர்ந்து திமுகவை இன்னொரு அதிமுகவை மாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக காலி ஆயிருமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை ஆகுமாங்கிறது தெரியல. நன்றி, வணக்கம்.